ஸ்டெல்லான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, முடிந்தது என்று நினைத்த காரியத்தில் அற்புதம் நடக்கும். பிரியமானவர்களே, வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாமே இனி நடக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி, முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்து போய் கண்ணீரோட இருக்கிற காரியத்துல திடீர்னு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. பாருங்க, நம்பிக்கை இழக்கிறது முதல்ல என்னமோ தெரியாதுங்க, ரொம்ப நம்பிக்கை வைக்கிறோம். ஆனா அந்த காரியங்கள் நடக்காம கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், விரத்திக்கு மேல விரத்தி, வேதனைக்கு மேல வேதனை வரும்போது இனி அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கையில இனி எதுவுமே நடக்காது, முடிஞ்சு போச்சு, இனி சொல்றதுக்கோ செய்யறதுக்கோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்து போன அந்த காரியத்துல பழையபடியும் அற்புதம் நடக்க போகிறது. இப்போ நம்ம பைபிள்ல எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பாருங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடணுமா? நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது, ஏதோ ஒரு வேதனை வரும்போது ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோட நம்பிக்கையோட நம்ம கூப்பிடும் போது நமக்கு அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் நமக்கு அறிவிப்பாரு. நமக்கு முடியாது, இந்த காரியம் இனி வாய்க்காது, இனி அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கலங்கி இருக்கிற உங்க வாழ்க்கையை வர கட்டி எழுப்ப அவரால் முடியும். என்னென்ன காரியங்கள் முடியாது, இனி நடக்காது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்து கலங்கி போய் கண்ணீர் சிந்துறீங்களோ, அந்த காரியத்தை ஆண்டவர் அற்புதமாய் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் வியாதி இனி சரியாகாது, ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, இனி எனக்கு மரணம்தான், எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கூட சில டைம் நீங்க உங்க வாழ்க்கையில மரணத்தை குறிச்ச ஒரு பயம், மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி, இதை குறிச்சு பயந்து போய் கூட எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா என் வாழ்க்கையில இனி அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்து போன அந்த காரியத்துல வர ஆண்டவர் அற்புதம் செய்வாரு. அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. பிரியமானவர்களே, மனுஷன் எதுவுமே செய்ய முடியாது. வாக்கு கொடுப்போம், ஆனா அந்த வாக்கு நிறைவேற்றுவோமா அப்படின்னா எல்லா டைமும் ஒரே மாதிரி நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்க மாட்டோம். நம்ம வாக்கு கொடுத்துட்டு சில டைம் வாக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா கண்டிப்பா அந்த வாக்கை நிறைவேற்றுவாரு. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். ஆண்டவர் ஒரு வாக்கை கொடுத்தாருன்னா கண்டிப்பா அந்த வாக்கை நிறைவேற்றுவாரு. அவரால் முடியும், நம்ம விசுவாசிக்கணும். ஆனா மனிதனுடைய எண்ணங்கள் அப்படி இல்லைங்க. விசுவாசிப்போம், ஆனா கொஞ்ச நாள் ஆகும்போது அந்த விசுவாசம் குறைஞ்சவங்களா நம்ம இருப்போம். எத்தனையோ நாட்கள் கண்ணீரோட இருக்கிற நாட்கள்ல ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்து போன ஒரு சூழ்நிலையில வர நம்ம இருந்திருக்கிறோம் இல்லையா? இதுதாங்க மனிதனுடைய எண்ணம். இன்னைக்கு அந்த விசுவாசத்தை பழையபடியும் கட்டி எழுப்புங்க. ஆண்டவர் கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க புலம்பி இருக்கிற காரியத்துல, முடியாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்து போன அந்த காரியத்துல பழையபடியும் அற்புதத்தை செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். இப்போ நம்ம பாருங்க, யோபுவோட வாழ்க்கை. ஆண்டவர் யோபுவை அழகா நேசிச்சாரு, அளவுக்கு அதிகமா நேசிச்சாரு. ஆனா அளவுக்கு அதிகமாக நேசிச்ச அந்த யோபுவோட வாழ்க்கையில பல 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 சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுறாரு இந்த யோபு. பிசாசு யோபுவோட வாழ்க்கையில பல பிரச்சனைகளை கொண்டு வரான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, யோபுவோட
உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாதபடிக்கு அவனை ஒப்பு கொடுக்கிறாரு. யோபு பாருங்க, செல்வ சீமான வாழ்ந்த யோபு ஆசீர்வாதங்கள் அனைத்தும் இழக்குது. தன்னுடைய குழந்தைகளை இழக்கிறான். உடம்புல வியாதி, பருக்கள் நிறைஞ்சு போயிருக்கு. ஆனாலும் யோபு ஆண்டவரை மறுதளிக்கல. ஆண்டவர் மீது உள்ள அன்பு குறையவே இல்லைங்க. ஆண்டவர் ஒவ்வொரு அழிவுக்கு பின்னாலையும் யோபு கர்த்தரை மகிமைப்படுத்தினார். கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு சொல்லி அவனுடைய வாயிலிருந்து ஒரு முறுமுறுப்பு வரல. ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு முறுமுறுப்பு. ஆனா நம்மளை பாருங்க, ஏதோ ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே எனக்கு மட்டும்ப்பா, ஏன்பா எனக்கு இவ்வளவு பிரச்சனை, நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த வியாதி, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சமாதானம் இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கடன் அப்படின்னு சொல்லி, எனக்கு மட்டும் எதுக்கு 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 அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் கேட்கிறவங்களா புலம்ப தொடங்குறோம். பிரியமானவர்களே பாருங்க, யோபுவோட வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கஷ்டங்கள் வந்த பிறகும் யோபு எனக்கு மட்டும் ஏன்பா இப்படி பிரச்சனைன்னு கேட்கவே இல்லை. கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செயலிலும் யோபு ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். பாருங்க, கர்த்தர் யோபுவுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அடுத்தவருக்காக ஜெபம் பண்ணும் போதும் அவர் ஆண்டவர் மீது கொண்ட விசுவாசத்தை பொறுத்தும் கர்த்தர் யோபுவோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை உடனே கொடுக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில இப்ப இருக்கிற சூழ்நிலை சோதனை நிறைஞ்சதா, வேதனை நிறைஞ்சதா, கஷ்டமான ஒரு சூழ்நிலையா, துன்பம் நிறைஞ்ச ஒரு சூழ்நிலையில நம்ம வாழலாம், வேதனையோடு கூட வாழலாம். வாழ்க்கையில எதுவுமே நடக்காம இருக்கும் போது நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையில எதுக்குப்பா எனக்கு இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மீது புலம்ப தொடங்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் திராணிக்கு மேல அவங்கள சோதிக்க மாட்டாரு. உங்க வாழ்க்கையில எல்லாம் இழந்து போன ஒரு சூழ்நிலையில கூட இருக்கலாம். வாழ்க்கையில எல்லாமே இழந்து போயிட்டு இனி வாழ வழியே இல்லை அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். என் அருமையான மகளே, மகனே, நம்பிக்கை மட்டும் விட்டுறாத. நீ எல்லாம் இழந்து போன சூழ்நிலையில இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன். உன் வாழ்க்கையில இழந்த காரியத்துல இழந்து போச்சு, என் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கலங்கி இருக்கிற காரியத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்துதான் சொல்றாரு. இழந்ததை மறுபடியும் திருப்பி தந்து ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அதனால இழந்த காரியத்தை குறிச்சு ஐயோ எல்லாம் இழந்து போச்சு, எனக்கு வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மட்டும் கலங்காதீங்க. இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாருங்கப்பா. வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து, தைரியம் இழந்து, பயந்து போய் என் வாழ்க்கை நீ அவ்வளவுதானா, என் வாழ்க்கை முடிஞ்சதா அப்படின்னு சொல்லி கலகத்தோடு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாருங்கப்பா. வாழ்க்கையில அப்ப எந்த காரியங்கள் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்காங்களோ அந்த காரியத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவங்க வாழ்க்கையில முடிந்தது அப்படின்னு சொல்லி நினைச்சு இருக்கிற அந்த காரியத்துல அற்புதம் செய்வதற்காக நன்றியப்பா. அதிசயம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய கருத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் இந்த பரம தந்தையே, ஆமென், ஆமென்.